புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இதுவரைக்கும் தற்குறி கூட்டத்தோட தற்குறி தலைவன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. யாருங்க? வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் அவர்களை குறித்து. ஆனா பாருங்க, தப்பு. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தது தப்பு. வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் தற்குறி கூட்டத்தோட தற்குறி தலைவன் கிடையாது. இன்று முதல் நேற்று முதல் கொஞ்சம் ஒரு படி அப்கிரேட் ஆகி இந்த கூமுட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதற்கு முன்பாக அந்த கூமுட்டையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கூமுட்டைக்கெல்லாம் உலகமாக கூமுட்டை யாருன்றதுதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். ஆதாரபூர்வமாக அவர் வாயாலிருந்து வந்த அந்த ஆதாரத்தின்படியே பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் நிற்கிறார்னு எல்லாருக்குமே தெரியும். பெரம்பூர்ல ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார். 2வது தொகுதியில் நிற்பதற்காக திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேற்றைய தினம் போனாரு. கூடவே ரோட் ஷோ நடத்துறாரு, பிரச்சாரத்தையும் பண்ணாரு. என்ன மாதிரி பிரச்சாரத்தை செஞ்சு கிழிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுங்க? ஒரு பெண்மணி முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போறவரை பார்த்து துரத்தி திட்டுறாங்க. நிறைய ஃபவுல் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சரி, எதுக்கு தான் திட்டுறாங்க, என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா, விஜயோட வண்டியை பார்த்துட்டு அந்த முன்னாடி வண்டி ஓட்டின்னு போனவர் இன்னும் எத்தனை பேர் தான் கொல்ல போறானோன்னு சொல்லிட்டாராம். அதுக்காக தான் பாருங்க அந்த பெண்மணி கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. யாரை பார்த்து சொன்னா அந்த மாதிரி எத்தனை பேரை கொல்ல போறானோன்னு சொல்லிட்டு? யாரை பார்த்து சொல்ற? என் தலைவனை பார்த்து சொல்றியா? என் தளபதியை பார்த்து சொல்றியா? என் அண்ணாவை பார்த்து சொல்றியா? விஜயை பார்த்து சொல்றியான்ட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கினே தொத்திக்கினே போறாங்க. எதுக்காக இவ்வளவு கோவம்? உண்மையை தானே சொன்னார் அவரு. இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறானோ அப்படின்ற உண்மையை தானே சொன்னாரு. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவர் தொடங்கிய முதல் மாநாட்டில் இருந்து போற எல்லா இடத்துலயும் உயிர் பலி வாங்கிட்டு தான் இருக்காரு. அந்த உயிர் பலிகளை கணக்கு போட்டு பார்த்து சொல்றாரு, இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறானோ, கொல்ல காத்திருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொன்னதுக்கு எதுக்காக அந்த பெண்மணிக்கு அவ்வளவு கோபம்? ஆனா விஜயோட தீவிர ரசிகையா கூட இருந்துட்டு போட்டாங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஓகே, விஜய்னா ஓகே, அந்த மாதிரி ரசிக்கிறாங்க, அதனால விஜய்னா ஓகே. ஒரு குறிப்பிட்ட சின்ன ரசிக சாம்பிஸ் கூட்டத்துக்கு மட்டும் விஜயை பிடிக்குதுன்றதுக்காக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் விஜயை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்ல விஜய் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்படி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அப்பாட்டக்கராக விஜய் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் இது வரைக்கும் என்னத்தை செஞ்சு கீச்சிருக்காருங்க? கேட்பாங்க இல்லைங்களா? எல்லாரும் விஜயை ஏற்றுக்கணும், யாரும் விஜய் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான தேச சேவை தமிழ்நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் விஜய் என்னத்தை செஞ்சு சாதிச்சிருக்காருங்க இது வரைக்கும். ரசிகர்கள் உங்களுக்கு பிடிக்குது, நீங்க பாராட்டுறீங்க, தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னா அதோடு நிறுத்திக்கணும். அதை விட்டு உண்மையை எடுத்து சொல்லக்கூடாதுன்ட்டு எல்லாரையும் திட்டுவீங்களா நீங்க? சரி, திட்டுறீங்களே, அப்படி திட்டுவதற்கு பதிலாக கண்ட வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறதுக்கு பதிலாக அவரை நிறுத்தி, இருங்க சார், என்ன பிரச்சனை பிரதர், எதுக்காக அந்த மாதிரி சொன்னீங்க? எங்க தலைவர் அப்படி இல்லைங்களே, கரூர்ல 41 உயிர்கள் பலி வாங்கிய சமயத்துல கூட அவர் விட்டுட்டு ஓடலையே. அங்கேயே இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுத்தானே போனாரு. அவரோட உசுர பணயம் வச்சு அந்த கூட்டத்துக்கு நடுவே நீந்தி போய் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு போயிட்டு மருத்துவமனையில சேர்த்துட்டு தானே 3 நாட்கள் அந்த மருத்துவமனையிலே தங்கி இருந்து எல்லாருக்கும் என்ன வேணுமோ செஞ்சுட்டு தானே போனாருங்க. அப்பேற்பட்ட உன்னத தியாகியை ஏன்பா குறை சொல்றீங்கன்ட்டு கேளுங்க. எங்க தளபதி விஜய் வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம அம்போன்னு வந்து நிக்கிறாரு. அப்பேற்பட்ட தியாகியா நீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை கொல்ல போறானோன்னு கேக்குறீங்க? தப்பு பிரதர் அப்படின்ட்டு எடுத்து புரிய வைங்க சொல்லி. விஜயை யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான உத்தமர் எந்த வகையில விஜய் இருக்கான்ட்டு எல்லாருக்கும் புரிய வைங்க. நாங்கள் விஜயை ஏற்றுக்கொண்டோம், நீங்களும் விஜயை ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குன்ட்டு தெளிய வைங்க. இப்படி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் தெளிய வைக்கிறதுக்கும் எடுத்து சொல்வதற்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து போடுறத விட்டுட்டு, ஆனா பாருங்க எதுக்கு அவரை நில்லு எங்க ஓடுற நில்லு ஏன் அவரை அந்த மாதிரி திட்டினே தொத்தின்னு போகணுங்க? நீங்க அந்த மாதிரி கிறுக்குத்தனமா சுத்துவதை போல எல்லாரும் கிறுக்கனாய் சுத்தணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலயே உலகமாக கிறுக்குத்தனம். இந்த கிறுக்குத்தனம் சொல்லும் போதுதான் தற்குறி தலைவன் எவ்வழியோ
அந்த தற்குறி தலைவனை ஃபாலோ பண்ற தற்குறிகளும் அவ்வழியே. இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கூமுட்டைகள்லாம் டஃப் கொடுக்குற, ஏன் அந்த கூமுட்டையே பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான உலக மகா கூமுட்டை விஜய் விஜய் விஜய். உள்ளூர் அரசியலே நமக்கு தகராறு, வரவும் வராது. மண்டபத்தில் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பார்த்து தான் படிப்போம். புள்ளையா சூழிய கூட காப்பி அடிக்கிறீங்கடா அடா பாவீங்களான்னு விவேக் சொல்ற மாதிரி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட பெயரை கூட பாருங்க ஸ்கிரிப்ட் வழியா தான் எழுதி வச்சு படிக்கிறவர் விஜய். நம்ம கடைசி படமான ஜனநாயகன் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தல்ல நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல சூழ்ச்சிகள். திருச்சியில் நேற்றைய தினம் நடந்த கேலி கூத்துகளில் இதுவும் ஒன்று. அவர் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தோட பெயரையே பாருங்க ஸ்கிரிப்ட்ல தான் பார்த்து படிக்கிறாரு. எல்கேஜி குழந்தைகளே கேவலாம் போல்டுகின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க, குழந்தைய விட மோசமா படிக்கிறாரு. பார்த்து தான் படிக்கிறாரு. அப்படி பார்த்து படிக்கிறதுல கூட தகராறு, நிறுத்தி அடிச்சு திருத்தி படிக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை மனதுக்குள்ள இருந்து பேசுறவனுக்கு பேர் தான் தலைவன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை மக்களுக்கு இருக்கு, இந்த பிரச்சனை போகணும்னு சொன்னா என்ன தேர்ந்தெடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேருந்து அடி ஆழ் மனசுல இருந்து வரணும். ஆனா விஜய்க்கு வரதெல்லாம் எங்கிருந்துங்க, எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல இருந்து. விஜய்க்கு கொடுக்குற ஸ்கிரிப்டை ஸ்பாட்ல வந்து தான் அவர் திறந்து பார்க்கறாரு. அதற்கு முன்பாக அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்ட்டு அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஸ்பாட்ல வந்து ஸ்கிரிப்டை பார்க்குற அந்த ஸ்கிரிப்டை சினிமாவில் மாத்துற மாதிரியே மாற்றி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஸ்கிரிப்ட் மாறி போனது கூட அவருக்கு தெரியாது. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல மாற்றி வச்ச ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதை அப்படியே படிக்கிறவர். அதற்கு உதாரணம் தான் ஜனநாயகன் திரைப்படத்தோட பெயரை கூட பாருங்க ஸ்கிரிப்ட்ல பார்த்து படிக்கிறாரு. நம்ம கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க, கூட்டு சதி நடந்து விட்டது. கூட்டு சதி யார் பண்றாங்க, பேரை சொல்லணும் இல்லைங்களா? இந்த கூட்டு சதி பண்றவங்க ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கிறவங்களுக்கு எல்லாம் பேர் கிடையாதா? பேரை தான் சொல்லுங்களேன். மத்திய அரசு சென்சார் போர்டோட இணைந்து கொண்டு என்னோட படத்தை முடக்கிறாங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா விஜய் ஆகிய உங்களுக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் கொள்கை எதிரி என்று ஆகிவிட்டது. அப்படி கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த கொள்கை எதிரியோட கட்சி பெயரை சொல்வதற்கு கூட எதுக்காக இவ்வளவு பயந்து வருது, நடுங்குது? பிஸ்கெட் ஜேபி என்கின்ற ஒரு கட்சியோட பெயரை சொல்வதற்கு இவ்வளவு பயந்து நடுங்கக்கூடிய இவருக்கு உள்ளூர் அரசியலே பாருங்க தகராறு வராது. மண்டபத்தில் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் பார்த்து படிக்கிறவர். உலக அரசியலுக்கு போயிட்டாரு. சரி, உலக அரசியலுக்கு போறமே, அந்த உலக அரசியல் குறித்து ஏதாவது படிச்சிருக்கணும் இல்லைங்களா, தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? சிலிண்டர் பிரச்சனை என்னப்பா, கரெக்டா வருதா சிலிண்டரு? நிறைய ஓட்டெல்லாம் மூடிட்டாங்க, நிறைய டீ கடையெல்லாம் மூடிட்டாங்க, நல்லா தான் ஆரம்பிக்கிற மாதிரி நினைச்சு ஆரம்பிச்சாது. இந்த சிலிண்டர் ஆரம்பிச்ச உடனே ஓகேப்பா, இது வரைக்கும் சேர்த்து வச்ச விமர்சனங்கள் அனைத்தையும் மொத்தமா சேர்த்து கொட்டி தீக்க போறாரு போது பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு எதிராகன்னு பார்த்து நேருக்கும் போது டக்குன்னு பாருங்க, கட்சி பேரை கூட சொல்லல. அவங்க எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். அவங்கன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பேர் இல்லைங்களா? பிஸ்கெட் ஜேபி அப்படின்னு ஒரு கட்சியோட பேர் இருக்குது, அந்த கட்சியோட பேர் இல்லைங்களா? இல்ல மத்திய அரசுன்னு ஒரு பேர் இருக்குதுங்களே, அந்த பேர் இல்லைங்களா? இல்ல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பேரும் இல்லைங்களா? எந்த பெயரையும் குறிப்பிடாமல் அந்த சிலிண்டர் விஷயத்துல அவங்க தான் முன்னெச்சரிக்கையா இல்லைன்னு பார்த்தா அவங்க தான் எவிங்க. நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு பிஸ்கெட் ஜேபி கட்சின்னு பேர் வரும்போது பேரை சொல்ல மாட்டாரு, அவங்கன்னு கொள்கை எதிரியோட பேரு. ஆனா சம்பந்தம் இல்லாம சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு காரணம் யார்பா? இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. திமுக மத்திய அரசுன்ற பேர் வரும்போது அவங்க திமுகன்னு சம்பந்தமே இல்லாம சொல்ற அந்த இடத்துல பேரை தெளிவா சொல்லுவாரு திமுகன்ட்டு. இதுதான் சொல்றது, விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. விஜயோட நலம் விரும்பிகள் என்று யாராவது இருந்தாங்கன்னா இருப்பாங்க, அவங்கள கொண்டு போயிட்டு இப்பவே மனநல மருத்துவர்கிட்ட சேர்த்து விஜய்க்கு முத்தி போயினுங்கிற வியாதியை எப்படியா தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா பாருங்க, கொஞ்சோட வேமா சூசோ இல்லாம உலக பிரச்சனையை கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள அடக்கிறாரு. உலகம் முழுக்க இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு பின்னணியில் இருப்பது வார். ஆமா, போர் தான். அந்த போர் நடப்பதற்கு காரணம் யாருங்க? திமுக தான். அதுக்கு காரணம் திமுகவா? ஆமாமா, திமுக தான் காரணம். ட்ரம்ப் தலைவாடுற சீப்பை திமுக பாருங்க நைட்டா கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாங்க. அந்த கோபத்தின் காரணமாகத்தான் ட்ரம்ப் போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
சீப்புக்காகவா? ஆமா, சீப்புக்காக தான். ட்ரம்ப் தலைவாடுற சீப்பை திமுக நைட்டோ எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டாங்க. அந்த சீப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த வார் தொடரும். உங்க சொந்த பிரச்சனைக்காக டெல்லிக்கு எத்தனை வாட்டி போறீங்க? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்காக டெல்லியில போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரலாம்ல. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமாச்சு இருக்கும்ல. ஏன் டெல்லிக்கு போயிட்டு பேசிட்டு சும்மா வரணும்? நேராக டெல்லிக்கு போயிட்டு பேசின கையோட ஹார்மோஸ்ல அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அடைப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் யாருங்க? திமுக தான். நைட்டா பாருங்க, இந்த ஹர்மூஸ் என்கின்ற நீர்வழி பாதைக்கு போற தண்ணியை துணியை வச்சு அடைச்சிட்டாங்க. இந்த துணியை வச்சு அடைச்சதால்தான் இந்த சிலிண்டர்லாம் ஏத்திட்டு வர கப்பல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகாம இருக்குது, முக்கியமா நம்ம நாட்டுக்கு வராம இருக்குது. அதுக்கு காரணம் திமுக அடைச்சி வச்ச துணி தான். எல்லாரும் போயிட்டு டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தி திமுக அடைச்சி வச்ச துணி எட்டு விட்டா சிலிண்டர்லாம் அந்த கப்பல் வழியா வந்துடும். ஈரானில் உள்ள ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய ஹர்மூஸோட நீர்வழி பாதை அடைப்புக்கு காரணம் திமுக தான். துணியை வச்சு அடைச்சி வச்சுட்டாங்க. இல்லன்னா பாருங்க, இந்த சிலிண்டர்லாம் எப்போ வந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இப்ப புரியுதுங்களா? இன்ட்ரோல சொன்ன அந்த கூமுட்டை உண்மையிலேயே யாருன்ட்டு விஜய் சொன்னார. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு சொல்லிட்டு சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு லாஜிக் இல்லாம சொல்லாதீங்கப்பா, எங்களை லாஜிக்கோட சொல்லுங்கப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த லாஜிக் இதுதான்ப்பா. உலக பிரச்சனையை கொண்டு வந்து உள்ளூர்ல திணிச்சு அதுக்கும் காரணம் திமுகன்னு வாந்தி எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப ஏன் உங்களை லாஜிக்கோட தற்குறின்னு சொல்ல மாட்டாங்கப்பா? சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது உலகம் முழுக்க இருக்கு. அப்படி உலகம் முழுக்க இருக்கிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு பின்னணியில் இருப்பது போர் என்கின்ற ஒரு காரணம். இந்த போர் எதனால தொடங்கியது, யாரால தொடங்கியது, யார் தொடங்கினாங்க, யார் இப்ப பிரச்சனை பண்ணினுக்கிறாங்க என்கின்ற விவரங்களாவது விஜய்க்கு தெரியுமா? இல்ல ஆயில் கொள்முதல்லாம் யார் பண்றாங்க, எங்கிருந்து பண்றாங்க, ஆயில் கொள்முதல் செய்து கையிருப்பு யார் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை விவரமாவது விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் தெரியுமா? முதல் பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ அவர்களை குறித்து பேசுற இடத்துல கூட பாருங்க, பேரை சொல்ல மாட்டாரு. அவங்க சம்பந்தம் இல்லாம மாநில அரசு தான் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு காரணம்னு சொல்ற இந்த இடத்துல வேமா சூசோ இல்லாம நெஞ்ச நிமித்தி சொல்லுவாரு திமுக. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசால, தமிழ்நாடு அரசால என்ன முடியுமோ அந்த அதிகாரத்தின் கீழ் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்குண்டான ஆதாரம் அனைத்து வகையான உணவகங்கள் இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல், கடந்த மாதம் ஒரு பில் வந்திருக்கும், இந்த மாதம் அதனாலயோ மற்ற பல காரணத்தினால கூடுதல் பில் வந்தா அதுக்கு ஒரு பிளாங்கெட்டா ₹2 சலுகை, அதை வந்து சப்சிடி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ₹2 சலுகை வந்து கூடுதல் மின்சார அவங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளவு நாள் அமல்ல இருக்கோ இந்த சலுகை தொடரும். மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமை செயலாளர் அவர்கள் கண்காணிக்க அரசு உயர் அலுவலர் கொண்ட குழு, நான் சொன்ன நேற்றுக்கு மீட்டிங் போட்ட மாதிரி அவங்க அந்த விலக்குகள் பத்தி அவங்க செப்பரேட்டா பேசுவாங்க. இது போன்ற மாவட்ட அளவிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கார்த்தால மீட்டிங் போட்டுட்டு அந்த மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய விநியோக நிறுவனங்களின் பொறுப்பு அலுவலர்கள் உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில குழு கண்காணிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப வந்து ஆணையிட்டு இருக்காங்க. இத்துடன் இந்த மாதம் பொது விநியோக திட்டத்தின் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டு இருக்காங்க. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்ப சொன்னார் இல்லைங்களா, அவரு சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது விஜய்க்கு தெரியுமா, புரியுமா? எப்படி தெரியும்? ஒரு 2 அட்ரஸே ப்ராப்பரா யாருக்கு அனுப்பி யார்கிட்ட பாதுகாப்பு கேட்கணும்ன்ற ஒரு அடிப்படை விவரங்கள் கூட தெரியாத விஜய்க்கு உலக அரசியல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு என்ன தெரியுமோ, மண்டபத்துல யார் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து படிக்கிறது தான் வேலை. எதுக்கு எடுத்தாலும் திமுக. ஏன் இந்த போர் நடக்கிறதுக்கு காரணமே திமுகன்னு சொல்லுங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் தான் போன் பண்ணி, ஏன்பா சும்மாவே இருக்காதப்பா, ஏதாவது ஒரு நாட்டை அடிச்சுனே இருங்கப்பா, குண்டு போட்டுனே இருங்கப்பான்ட்டு முதல்வர் அவர்கள் சொல்லி தான் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லுங்க. இந்த போர் நடந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் திமுகன்னு சொல்லுங்க. ஏன்னா திமுகவை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதனால தான் ஒரு மீம்ஸ் ஒன்று பிரபலமாயிட்டு இருக்கு. அம்மா தோசையில உப்பே இல்லம்மா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நிதர்சனம் இதுதான். ஆனா விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தலைவரா உருவெடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா உண்மையில் தமிழ்நாட்டோட 1ஆம் நம்பர் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் இப்போதைக்கு யாருன்னா விஜய் தான். போற எல்லா இடத்துலயும் அரசியல் ஞானியை போல அரசியல் பேச்சுன்ற பேர்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வாந்தி எடுத்து தப்பா பேசி அடிக்கு மேல அடி வாங்குறது தான் விஜயோட பழக்கம். நேற்றுக்கு கூட பாருங்க, திருச்சிக்கு போனார் இல்லைங்களா, யோ கத்தாதீங்கய்யா, குழந்தைங்க எக்ஸாம் எழுதிருக்காங்கல்ல, பப்ளிக் எக்ஸாம், சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல.
படிக்கிற விஷயத்தை பத்தி விஜய்க்கு என்ன தெரியுங்க? விஜய்க்கும் படிப்பு கிடையாது. விஜயை ஃபாலோ பண்ற தற்கொலை கூட்டத்துக்கும் படிப்பறிவுன்னா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு படிப்பு வேணாம், எக்ஸாம் வேணாம், மார்க் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், விஜய் தான் வேணும்னு சொல்லக்கூடிய இந்த தற்கொலை கூட்டமும் சரி, தற்கொலை தலைவனுக்கும் சரி, படிப்பை பத்தி என்ன தெரியும்? ஒரு தலைவன் அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவன் அனைவருக்கும், அந்த தலைவனை ஃபாலோ பண்ற அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனா விஜயோட வழிகாட்டி எப்படி இருக்காருங்க? அங்க பாருங்க, போற வழி எது, வர வழி எதுன்னு தெரியாத அளவுக்கு 2 ரோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த ரோட்ல போவதுக்கு அனுமதி வாங்குறாங்களோ இல்லையோ போறாரு, இந்த ரோட்ல போறாரு. ஆனா பாருங்க, வண்டிங்க வர அந்த வழியையும் பிளாக் பண்ணி இந்த தற்குறி கூட்டம் அந்த ரோடையும் பிளாக் பண்றாங்க பாருங்க. அப்போ பொதுமக்கள் போவதுக்கு எந்த ரூட் இருக்குங்க? போற வழி எது, வர வழி எதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லா வழியையும் வழி மறிச்சு எல்லா ரோட்டையும் ஆக்குபை பண்ற பட்சத்துல பொதுமக்கள் வண்டியை எங்க ஓட்டிட்டு போவாங்க? ரோடு யார் வீட்டு சொத்துன்னு கேட்பாங்க இல்லைங்களா? சாதாரண ஒரு நடிகர் அளவுல இருக்கும் போதே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போவதற்கு அனுமதியை வாங்கிட்டு பொதுமக்கள் போற பாதையும் வழி மறிச்சு அந்த பக்கமும் தற்கொலை கூட்டத்தை இறக்கி எல்லா வழியையும் மறிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப இவர் பாருங்க, ஒரு வேளை ஏதாவது ஒரு பதவியில வந்து உட்கார்ந்துட்டார்னா இவரோட ஆட்டம் என்ன மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுலங்க. இந்த லட்சணத்துல திருச்சிக்கு போவதுக்கு முன்னாடியே ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுத்தாருங்களே, விஜய் வாகனத்தை பின்தொடராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வடிவத்தில் கொடுப்பதற்கு பதிலாக வண்டிக்கு பின்னாடி வராங்க இல்லைங்களா? அப்படி வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது வண்டி நிறுத்துங்கயா வண்டியை. ஏயா, உங்களை தான் என் வண்டிக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் வரீங்க? வந்து ஏதாவது உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா நான் பொறுப்பு ஏற்றுக்கணுமா? நான்லாம் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன். என் வண்டியை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, வந்த வழியை திரும்பி போங்கன்னு வண்டியை நிறுத்திட்டு மைக்கில் கத்த வேண்டியதுனே. கத்த மாட்டாருங்க. எப்படி கத்துவாரு? காசு கொடுத்து செட்டப் பண்றது இவங்க தானே. விஜய் வண்டியை எப்பவுமே ஒரு 3000 பேர் ஃபாலோ பண்ற மாதிரி செட்டப் பண்றது இவங்க தாங்க. விஜய் தான் தனக்கு மிகப்பெரிய மாசு இருப்பதை போல ஒரு போலியான பிம்பம் தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கூட்டத்தை இவர் தான் போற எல்லா இடத்தையும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக செயற்கையாக ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. விஜய்க்கு எங்க போனாலும் அளவில்லாம அளவுக்கு அதிகமா கட்டுக்கடங்காத கூட்டம் இருப்பதை போன்ற ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்குவதற்காக இவங்களே வரும்போதே வர வழியில இருந்தே விஜயோட வாகனத்தை பின்தொடர்வதற்காக செட்டப் பண்ணி கூடவே கூட்டிட்டு போற கூட்டம். அந்த கூட்டம் பாருங்க, வேமா சூசோ இல்லாம பொதுமக்கள் போற பாதையும் சேர்த்து வழிமறிச்சு ராங் ரூட்ல போறாங்க. இப்படி வர ரூட்டு எது, போற ரூட்டு எதுன்னு தெரியாம எல்லா இடத்தையும் பாருங்க அனுமதியை மீறி சட்டத்துக்கு புறம்பாக, சட்டத்துக்கு விரோதமாக ரோடு எல்லாத்தையும் எடுத்துன்னு இவங்க வண்டியை ஓட்டுற காரணத்திற்காகத்தான் ஒரு போலீஸ்காரர் காலில் வண்டி ஏற்றிருக்காங்க. வண்டி ஏறினது யாரோட காருங்க? திமுகவோட காரு. திமுக காரு. ஆமாமா, அந்த வழியா திமுக கார் ஒன்று போயிருந்தது. விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு பொறாம ஈகோவின் காரணமாக வண்டியை உள்ள ஏற்றி போலீஸ் காலை உடைச்சிட்டாங்க. சொல்லுங்க, அடுத்த கூட்டத்துல திமுகவோட வாகனம் மோதி தான் போலீஸ்காரோட காலை உடஞ்சி போச்சுன்னு சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா அப்படி சொல்ல முடியாதுங்களே. ஏன்னா வண்டி ஏறினது ஆதவர்ஜுனாவோட காரு. ஆதவர்ஜுனாவோட கார் தான் பாருங்க பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்த ஒரு போலீஸ்கார் மேல வண்டியை ஏற்றி காலை உடைச்சிட்டாங்க. இதற்கு முன்பாக விஜயை பார்ப்பதற்காக சுற்றி இருந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட உயிர்களை தான் பாருங்க பலி வாங்கியிருந்தாங்க தொடர்ந்து. பாருங்க, அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு பாதுகாப்புக்காக வந்த போலீஸ்கார கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அவர் மேலேயும் நின்னுந்தவர் மேல, பாதுகாப்புக்காக நின்னுந்தவர் மேல, கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக நின்னுந்தவர் மேல வண்டியை விட்டு ஏத்தி அநியாயத்துக்கு காலை உடைச்சிட்டாங்க. இப்படி கால் உடைப்பட்டு துடித்து கொண்டிருந்த அந்த காவலரையே தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்காக போயினுக்கிறாங்க. ஆனா பாருங்க, கொஞ்சோட பேமா சூசோ இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஈவு இறக்கம் இல்லாம மனிதாபிமானம் இல்லாம துடித்து கொண்டிருக்கும் அந்த போலீஸை பார்க்காம எதையோ பார்க்கக்கூடாத அதிசயத்தை பார்த்துட்ட மாதிரியே வீடியோ எடுத்துனுக்காங்க சிச்சினே. அப்படி என்னதான் அதிசயத்தை இது வரைக்கும் யாருமே பார்க்காத, உலகத்திலேயே இல்லாத உலக மகா அதிசயத்தை பார்த்துட்டாங்க. அப்படி எதை தான் அவங்க வீடியோ எடுத்துனுங்கிறாங்கன்னு தெரியலீங்களே. இப்போ ஆதவர்ஜுனாவோட கார் ஏறி ஒரு போலீஸோட கால் உடைந்து விட்டது. இதற்கு காரணம் யாருங்க? திமுக தான். இதுக்கு எப்படி திமுக காரணமாகும்? அவங்க தான் ஆதவர்ஜுனாவோட காரோட பிரேக்கை புடிங்கி விட்டுட்டாங்க. அது தெரியாம பாருங்க வண்டி எடுத்துன்னு வந்து திடீர்னு இந்த மாதிரி விபத்து நடந்து விட்டது. இந்த விபத்து நடந்ததற்கு பின்னணியில் இருப்பதும் திமுக இந்த பிரேக் ஒயரை புடுங்கி விட்டதால் தான் ஏற்பட்டிருக்கு. சோ இதற்கும் காரணம் ஏன்னா விஜய்க்கு திமுகவை திட்டத்தை தவிர வேற எந்த ஒரு அரசியலும் தெரியாது. பழைய திமுக மேல போடுறதை தவிர வேற எதுவுமே அவருக்கு புரியாது. அவ்வளவு ஏங்க, விஜய் வாகனத்தை வழக்கம் போல பாருங்க டபுள்ஸ், ஒரு ஆணும் ஒரு பெண்மணியும் 2 பேரும் டபுள்ஸ் உட்காந்து தொடர்ந்துனே போறாங்க. பின் தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறாங்க. அவங்களா கீழே விழுந்துடுறாங்க. திடீர்னு பாருங்க, ஐயோ போலீஸ் வண்டி இடிச்சு எங்களை கீழே தள்ளிட்டாங்கன்னு வேமா சூசோ இல்லாம கதையே மாத்துறாங்க. உடனே பாருங்க விஜய் பிலிம் காட்டுறதுக்காக வண்டியை விட்டு இறங்கலாமா, கொஞ்சம் ஒரு 30 நொடி கூட அங்க இல்ல, டக்குன்னு பாருங்க மறுபடியும் ஓடி போயிட்டு உள்ள போயிட்டாரு. அதுதான் சொல்லுவாங்க, கண்ணு
இருக்கிற இடத்துல அந்த கண்ணை வச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்துக்கினே வண்டியை ஓட்டணும். கண்ணு இருக்கிற இடத்த கொண்டு போயிட்டு வேற எங்கேயாவது வச்சீங்கன்னா இப்படிதான் கீழே விழுந்து மாறணும். கரூர்ல விலை மதிப்பில்லாத 41 உயிர்களை பலி வாங்கிய பிறகு அடுத்து நடத்துகின்ற கூட்டத்துல, விஜயோட கூட்டத்துல இதை போல உயிர் பலி ஏற்படாதவாறு, ஏன் யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படாம நாங்க பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கிட்டோம். 2500 இளைஞர்கள், 1200 பெண்கள்னு சொல்லி இளைஞர்கள் படையை உருவாக்குனீங்களே, பாதுகாப்பு படையாக மாற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் குழுவோடு சேர்ந்து கொண்டு என்ன ஆச்சுங்க? அந்த பாதுகாப்பு படை, அந்த பாதுகாப்பு படையெல்லாம் வச்சு வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியதானே, ஒழுங்குபடுத்த வேண்டியதானே? ஏன்னா போலீஸ் தான் உங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு ஓய்வு பெற்ற ஹோம் செக்ரட்டரிக்கு கூட லெட்டர் எழுதி பார்த்துட்டீங்க. இன்னும் பாருங்க, நேரு அவர்கள் காலத்துல இருந்த ஹோம் செக்ரட்டரி யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு தான் 2 அட்ரஸ் பண்ணல, பாக்கி எல்லாருக்கும் அமிச்சிட்டீங்க பாதுகாப்பு இல்லட்டு. ஏன் மற்றவங்க பாதுகாப்பு எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஏற்பாடு செய்த அந்த 3700 பேர்கள் கொண்ட பாதுகாப்பு படை எங்கே? எல்லா கட்சிக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் அந்த கட்சிக்கு வருகின்ற கூட்டத்தை முறையாக ஒழுங்குபடுத்துவதற்கு அந்தந்த கட்சிக்கு என்று தொண்டர் படை இருக்கும். அந்த தொண்டர் படை உங்ககிட்ட இருக்குதுங்களா? இது தொண்டர் படையா? ஏன்பா தொண்டர் அப்படின்ற வார்த்தைக்கே எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கூட பார்க்காம அவங்க ஏறி மிதிச்சு கொன்னுட்டு விஜய் மூஞ்சியா போட்டோ எடுக்கிறவங்க நாங்க. எங்க கிட்ட வந்து தொண்டர் படை, அந்த படை, இந்த படைன்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப கூட பாருங்க, ஒழுங்கு இல்லாமல் கூட்டத்துல நசுக்கி 2-3 பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. விழுந்தவங்களை தண்ணி தெளிச்சு எந்திரிக்காம பாருங்க, வேற வழி இல்லாம ஆம்புலன்ஸை தூக்கி போட்டு கொண்டு போறோம். ஒழுங்குன்ற வார்த்தைக்கு ஒழுங்கா எங்களுக்கு அர்த்தமே தெரியாது. எங்க கிட்ட வந்து தொண்டர் படை நான் சொல்றீங்க. கண்டிப்பா ஒழுங்குன்னா என்னன்னு தலைவனுக்கே, தற்கூரி தலைவனுக்கே தெரியாது. அந்த தற்கூரி தலைவனை ஃபாலோ பண்ற தற்கூரி கொடுத்து தெரிஞ்சிருமா? இருக்கட்டும். சரி, இப்போ பிரச்சாரம்னு ஒன்று பண்றீங்க இல்லைங்களா? அந்த பிரச்சாரம் எதுக்காக பண்றாங்க? எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்க போறாங்கன்னு சொன்னா, அந்த வேட்பாளர் இதற்கு முன்பாக இந்த கட்சியில் வேட்பாளராக நிற்பதற்கு முன்பாக என்னத்தை மக்களுக்காக செஞ்சு சாதிச்சு கீழ்ச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு 4 சில பல நல்ல வார்த்தைகள் எடுத்து போடணும் அந்த வேட்பாளரை குறித்து. சாதாரணமா இருக்கும் போதே இவ்வளவு நல்லது மக்களுக்காக பண்றாருன்னு சொல்லும் போது, பதவியோடு அவர் இருக்கிற பட்சத்துல இன்னும் உங்களுக்கு வேண்டிய நல்லது எதுவோ அது எல்லாத்தையும் செய்வாருன்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த வேட்பாளரை முன்னிறுத்தி தான் பேசுவது எல்லாருக்குமே வழக்கம். ஆனால் விஜயோட வழக்கம் எப்படிங்க? அந்த வேட்பாளர் பெயர் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயரையே மாற்றி சொல்லுவாரு. பாபு என்பதற்கு பதிலாக பிரபுன்னு குளத்தூர்ல போயிட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் பண்ணும்போது அந்த வேட்பாளரை அருகில் வைத்துக்கொண்டு இவர் வந்தா உங்களுக்கு என்னென்ன நல்லது செய்வார்னு ஒரு பட்டியல் போடணும். அந்த நேரம் தான் அதிகப்படியாக பேசணும். ஆனா விஜய் எப்படிங்க பேசுறதே ஒரு 12-13 நிமிஷம் பேசுவாரு. அதுல 12 நிமிஷம் வரைக்கும் திமுக 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 அர்த்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம எதையோ சேர்த்து உலக அரசியல் விஷயத்துக்கு காரணம் திமுகன்னு திமுகவை திட்டத்திலேயே 12 நிமிஷம் ஓட்டிடுவாரு. மிச்சம் மீதி இருக்கிற 30 நொடியில தான் பாருங்க ஓட்டு கேட்பாரு. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சரி, மற்ற வேட்பாளர் கூட ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் விஜய் தான் நிற்கிறாரு. அங்க அவர் தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு போனாரு. அந்த விஜய் ஆகிய நான், வேட்பாளர் விஜய் ஆகிய நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன். இந்த நல்லது உங்களுக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால், சாதாரண நடிகராக இருக்கும் போதே இவர் நல்லது பண்றேன்னு சொல்லும் போது ஒரு பதவி வந்துச்சுன்னா சும்மா விடுவேனா? பாருங்கன்னு சொல்லி சாம்பிளுக்கு ஒரு 4 நல்லதை எடுத்து போட்டிருக்க வேண்டியதுனுங்க. இருந்தாதானப்பா எடுத்து போடுவாரு, செஞ்சிருந்தாதானே எடுத்து சொல்லுவாரு. எதுவுமே செய்யல. அதனால பாருங்க, வேற வழியே இல்லாம பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத காரணத்திற்காக திமுக 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 திமுகன்னு திமுகவை பற்றி பேசி திட்டியே பாருங்க நேரத்தை போக்கிட்டாரு. கடைசியாக ஓட்டு கேட்கிற அந்த 30 நொடியில் ஒரு ஓரமா பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி பேரை சொல்றாரு. நாங்க கூட பார்த்தோம், ஓஹோ நாதஸ் திருந்திட்டான் போதுக்குப்பா அப்படின்னு நாதஸே சொல்ற பாதி திருந்திட்டார் போதுக்கு, கொள்கை எதிரி பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் போதுன்னு சொன்னா, அங்கேயும் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி பேரை சொல்ற இடத்துல திமுகவாம். இந்த திமுகவையும் நம்பாதீங்க, இந்த பாஜகவையும் நம்பாதீங்க. 2 பேரும் வேற வேற கூட்டணி எல்லாம் கிடையாது, ஒரே கூட்டணி தான். 2 பேரையும் நம்பாதீங்க, இதுல எந்த டவுட் உங்களுக்கு வேணாம். ஏன் பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டு வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியில் சேர்த்து தோற்கடிங்கன்னு சொல்ல வேண்டியது? திமுகவையும் நம்பாதீங்க அதிமுகவையும் நம்பாதீங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம பிஸ்கேஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பது திமுகவா? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் பாருங்க விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கும் மகா கேடு. இதையெல்லாம் வைத்து மட்டும் விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகா கேடுன்னு சொல்லலைங்க. அவர் ஏன் மகா கேடுன்னு சொல்றோன்ட்டு இந்த காணொலிக்குள்ள சொன்னா இந்த காணொலி நீளமாயிடும். அதனால பாருங்க, இந்த காணொலி வழக்கம் போல இங்க கட் பண்றோம். இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளிவரும் அடுத்த பாகத்துல விஜய் ஏன் எப்பேற்பட்ட மகா கேடுன்றத அந்த காணொலியில பார்ப்போம். நீங்க இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்சி திமுகவை திட்டுவதை தாண்டி
வேற எந்த ஒரு சிந்தனையும் வளர்த்துக் கொள்ளாமல் இந்த திட்டத்துக்கு பேர் தான் அரசியல் என்று நினைத்து கொண்டு ஊருக்குள்ள திஞ்சு நிற்கிற இந்த உலக மகா கூமுட்டையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.